நேஷ்னல் ஃப்ளாகை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் மொத்தம் 3 கலர் இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரை கலர் ஃப்ளாக்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இஸ் saffron that indicates strength and courage of our country. செகண்ட் கலர் வந்து ஒயிட், அது என்ன பீஸ் அண்ட் ட்ரூத். அதே மாதிரி தேர்ட் கலர் க்ரீன் வந்து நம்ம லேண்டோடைய ஃபர்டிலிட்டி, க்ரோத், நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து சிக்னிஃபை பண்ணுது. அதே மாதிரி அந்த அசோக சக்கராவில் 24 கோடுகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து அது வந்து நம்ம நாட்டோடைய மூமெண்ட் அண்ட் க்ரோத்தை வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு நேஷ்னல் ஃப்ளாகும் வந்து நம்ம நாட்டோட பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சரை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து காமிக்கும். ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரை கலர் ஃப்ளாகை வந்து பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சாரு. 1921 அந்த மாதிரி கண்டுபிடிச்சாரு. ஃபஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை எப்போ ஹாய்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி, இதே நாள் அன்றைக்கி 1947 நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாக் அப்படிங்கிறது யார் டிசைன் பண்ணா இந்தியாவுக்கு அப்படின்னா, சிஸ்டர் நிவேதிதா தான் வந்து டிசைன் பண்ணாங்க. அவங்க யாருன்னா சுவாமி விவேகானந்தருடைய ஒரு டிசிப்பிள், ஒரு சிஷ்யை தான் வந்து சிஸ்டர் நிவேதிதா. அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம கலாச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு சுவாமி விவேகானந்தரோட வழியை பின்பற்றி நடந்தவங்க, நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளாகை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாக் எப்படி இருக்குன்னா, ரெட் அண்ட் எல்லோ கலர் 2 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. நடுவில் வந்து ஒரு வஸ்திரம், அதாவது விஷ்ணுவுடைய ஆயுதம் சொல்லுவோடைய வஜ்ரம், அந்த சிம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ இருக்கிற ட்ரை கலர் ஃப்ளாகை வந்து பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கார். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இருக்கிற 3 கலரும் என்னென்ன குறிக்குது, அதை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனா, அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்போ ஹாய்ஸ்ட் பண்ணணும், அதை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம், அந்த இண்டிபெண்டன்ஸை வந்து நம்ம விதிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள்லையும் சரி, நம்மளுடைய எண்ணங்கள்லையும் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து அந்த எண்ணங்களை வந்து நம்ம விதைக்கணும். அதனால் அந்த ஹாய்ஸ்ட் பண்ணுறதோட வெளியே மட்டும் நிறுத்தாமல் எல்லாத்துடைய மனசுலையும் விதைக்கணும். அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம பண்ணுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.